ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இனிமே என்ன அங்கே வர சொல்லாத. இனிமே என்ன அங்கே வர சொல்லாத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't ask me to come there anymore. Don't ask me to come there anymore. Don't ask me to come there. என்ன அங்கே வர சொல்லாத. anymore, இதுக்கு மேலே என்ன அங்கே வர சொல்லாத. Don't ask me to come there anymore. So next one, அவன் என்ன அடிக்கடி அங்கே போக சொல்கிறான். அவன் என்ன அடிக்கடி அங்கே போக சொல்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to go there often. He asked me to go there often. He asked me to go there. அவன் என்ன அங்கே போக சொல்கிறான். ஆஃபன், அடிக்கடி. அவன் என்ன அங்கே அடிக்கடி போக சொல்கிறான். He asked me to go there often. So next one, நீ ஏன் அடிக்கடி அங்கே போகிற. நீ ஏன் அடிக்கடி அங்கே போகிற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you go there often? Why do you go there often? Why do you go there? நீ ஏன் அங்கே போகிற. ஆஃபன், அடிக்கடி. நீ ஏன் அங்கே அடிக்கடி போகிற. Why do you go there often? So next one, நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It has been a long time since I went there. It has been a long time since I went there. It has been a long time. ரொம்ப நாள் ஆகுது. Since I went there, நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. It has been a long time since I went there. So next one, நீ அடிக்கடி வர மாதிரி இருக்கும். நீ அடிக்கடி வர மாதிரி இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You might have to come often. You might have to come often. You might have to come. நீ வர மாதிரி இருக்கும். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. You might have to come often. நீ அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீ இங்கே அடிக்கடி வர மாதிரி இருக்கும். You might have to come here often. You might have to come here often. So next one, நான் ஒரு தடவை அங்கே போயிருக்கேன். நான் ஒரு தடவை அங்கே போயிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been there once. I have been there once. I have been there. நான் அங்கே போயிருக்கேன். நான் அங்கே இருந்திருக்கேன். once, ஒரு தடவை. ஒரு முறை நான் அங்கே இருந்திருக்கேன். ஒரு முறை நான் அங்கே போயிருக்கேன். I have been there once. So next one, அவன்கிட்ட இதை பற்றி நேரடியாக பேசாத. அவன்கிட்ட இதை பற்றி நேராக பேசாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk to him about this directly. Don't talk to him about this directly. Don't talk to him about this. அவன்கிட்ட இதை பற்றி பேசாத. டைரக்ட்லி, நேராக. அவன்கிட்ட இதை பற்றி நேராக பேசாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவன்கிட்ட இதை பற்றி பேசுனதே இல்லை. நான் அவன்கிட்ட இதை பற்றி பேசுனதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never talked to him about this. I have never talked to him about this. I have never talked. நான் பேசுனதே இல்லை. அவன்கிட்ட to him about this. இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசுனதே இல்லை. I have never talked to him about this. நெக்ஸ்ட் ஒன், நீ அவன்கிட்ட இதை பற்றி எப்போயாவது பேசியிருக்கியா. நீ அவன்கிட்ட இதை பற்றி எப்போவாவது பேசியிருக்கிறாயா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever talked to him about this? Have you ever talked to him about this? Have you ever talked? நீ எப்போயாவது பேசியிருக்கிறாயா. to him, அவன்கிட்ட. about this, இதை பற்றி நீ அவன்கிட்ட எப்போயாவது பேசியிருக்கியா. Have you ever talked to him about this? நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். அவன்கிட்ட நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துக்கணும். நீ எல்லா இடங்களிலும் இப்படி தான் நடந்துக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should behave like this in all the places. You should behave like this in all the places. You should behave, நீ நடந்துக்கணும். like this, இது மாதிரி. in all the places, எல்லா இடங்களிலும்.
நீ எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் நடந்துக்கணும். யூ ஷுட் பிஹேவ் லைக் திஸ் இன் ஆல் த பிளேசஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ சில இடங்களில் இப்படி நடந்துக்க கூடாது. நீ சில இடங்களில் இப்படி நடந்துக்க கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுடன்ட் பிஹேவ் லைக் திஸ் இன் சம் பிளேசஸ். யூ ஷுடன்ட் பிஹேவ் லைக் திஸ் இன் சம் பிளேசஸ். யூ ஷுடன்ட் பிஹேவ் லைக் திஸ், நீ இது மாதிரி நடந்துக்க கூடாது. இன் சம் பிளேசஸ், சில இடங்களில் நீ இது மாதிரி நடந்துக்க கூடாது. யூ ஷுடன்ட் பிஹேவ் லைக் திஸ் இன் சம் பிளேசஸ். நெக்ஸ்ட் ஒன், இவ எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துக்கிறா. இவ எல்லா இடங்களிலும் இப்படி தான் நடந்துக்கிறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She behaves like this in all the places. She behaves like this in all the places. She behaves like this. இவ இது மாதிரி நடந்துக்கிறா. In all the places, எல்லா இடங்களிலும், எல்லா இடத்துலையும் இவ இப்படி தான் நடந்துக்கிறா. She behaves like this in all the places. Next one, உனக்குன்னு உள்ளது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். உனக்கு சேர வேண்டியது உனக்குன்னு உள்ளது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will definitely get what is meant for you one day. You will definitely get what is meant for you one day. You will definitely get, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். What is meant for you, உனக்குன்னு உள்ளது. One day, ஒரு நாள். உனக்குன்னு உள்ளது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். You will definitely get what is meant for you one day. Next one, நாங்கள் உன்னை ரொம்ப குழப்பிட்டோமா. நாங்கள் உன்னை ரொம்ப குழப்பிட்டோமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did we confuse you a lot? Did we confuse you a lot? Did we confuse you? நாங்கள் உன்னை குழப்பிட்டோமா. A lot, ரொம்ப. நாங்கள் உன்னை ரொம்ப குழப்பிட்டோமா. Did we confuse you a lot? Next one, அவனை குழப்பாதீங்க. அவனை குழப்பாதீங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't confuse him. Don't confuse him. Don't confuse அப்படின்னா குழப்பாதீங்க, குழப்பாத. Him, அவனை குழப்பாத. Next one, நான் ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறேன். நான் ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm already confused. I'm already confused. Confused அப்படின்னா குழம்பி போய் இருக்கிறது. I'm already confused. நான் ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறேன். Next one, நீ ஏன் குழப்பமாக இருக்கிறாய். நீ ஏன் குழப்பமாக இருக்கிறாய். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you confused? Why are you confused? Why are you confused அப்படின்னா நீ ஏன் குழப்பமாக இருக்க. ஸோ இதுவே நீ ஏன் ரொம்ப குழம்பி போயிருக்க, நீ ஏன் ரொம்ப குழப்பமாக இருக்க. Why are you so confused? Why are you so confused? நீ ஏன் ரொம்ப குழப்பமாக இருக்க. நெக்ஸ்ட் ஒன், என் நல்லதுக்காக தான் அவன் இதை பண்ணினான். என்னுடைய நல்லதுக்காக தான் அவன் இதை செய்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He did this just for my good. He did this just for my good. He did this, அவன் இதை பண்ணினான். Just for my good, என்னோட நல்லதுக்காக தான் அவன் இதை பண்ணினான். He did this just for my good. Next one, அவன் எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக தான் செய்தான். அவன் எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணினான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வச்சிருந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வச்சிருந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட தந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I gave him everything I had. I gave him everything I had. I gave him, நான் அவன்கிட்ட தந்துட்டேன், நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். Everything I had, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட தந்துட்டேன். I gave him everything I had. Next one, நீ ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா. நீ ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything left? Do you have anything left? Do you have anything? நீ ஏதாவது வச்சிருக்கியா. Do you have anything left? நீ ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா. Do you have anything left? Next one, மீதமான சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வையி. மீதமான சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வையி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
keep the leftover in the fridge. Keep the leftover in the fridge. Keep the leftover. Leftover அப்படின்னா மீதமான சாப்பாடு. ஓகேவா? ஸோ keep the leftover in the fridge. ஸோ மீதமான சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வை. keep the leftover in the fridge. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை யார்கிட்டையும் சொல்லாத. அதை யார்கிட்டையும் சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't say that to anyone. Don't say that to anyone. Don't say that. அதை சொல்லாத. To anyone, யார்கிட்டையும். யார்கிட்டையும் அதை சொல்லாத. Don't say that to anyone. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை எல்லார்கிட்டையும் சொன்னேன். நான் அதை எல்லார்கிட்டையும் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said that to everyone. I said that to everyone. I said that. நான் அதை சொன்னேன். To everyone, எல்லோரிடமும். நான் அதை எல்லாரிடமும் சொன்னேன். I said that to everyone. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை நான் சொல்லிட்டேன். நீ என்ன அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை நான் சொல்லிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I told him what you asked me not to tell him. I told him what you asked me not to tell him. I told him, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். What you asked me not to tell him. What you asked me not to tell him. நீ அவன்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னியோ அதை I told him, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். I told him what you asked me not to tell him. நெக்ஸ்ட் ஒன், அதை நீ அவன்கிட்ட சொன்னியா. அதை நீ அவன்கிட்ட சொன்னியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am living happily. I am living happily. I am living. live அப்படின்னா வாழ்கிறது. I am living அப்படின்னா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். happily சந்தோஷமாக. நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். I am living happily. நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். இதை பண்ணுறதுக்கு அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He already gave permission to do this. He already gave permission to do this. He already gave permission. அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். To do this, இதை பண்ணுறதுக்கு அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். He already gave permission to do this. Next one, நான் ஆசைப்படுவது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நான் ஆசைப்படுவது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will definitely get what I wish for. I will definitely get what I wish for. I will definitely get, எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். What I wish for, நான் ஆசைப்படுறது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். I will definitely get what I wish for. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.